ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய ஒரு முக்கியமான ஒரு அப்டேட். அண்ட் அவருக்கும் கூட இது ஒரு முக்கியமான நாள் தான். பிகாஸ் அவருடைய ஒரு புதிய ஒரு விஷயத்த நமக்கு அவர் அறிமுகப்படுத்த போகிறாரு. அண்ட் அவருக்குமே இது ஒரு முக்கியமான நாள். ஏன் சொல்கிறேன்னா, இந்த ஒரு 22 ஆகஸ்ட் அவர் ஒரு விஷயத்தை வெளியிடுறேன்னு சொல்லியிருந்தார் அவருடைய பக்கத்தால். அண்ட் அவருக்குமே இந்த ஒரு விஷயம் டேர்னிங் பாயிண்ட் தான். அவருடைய வாழ்க்கைக்காக இருக்கட்டும், அவருடைய கரியருக்காக இருக்கட்டும். திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ். லைக் இது சோஷியல் மீடியாவில் ஒரு டாக் ஆஃப் தி டவுனாக மாறி இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். அண்ட் இப்போவே நீங்கள் கேட்கலாம் என்னவா இருக்கும் அப்படின்னு. இது அவருடைய படத்துக்கு சம்மந்தமாகவோ இல்லை கோட் எதுக்குமே இல்லை. இதெல்லாம் அவருடைய படத்தை தாண்டி அவருடைய வாழ்க்கையை டர்னிங் பண்ணி முன்னாடி சொல்லியிருக்கேன். ஸோ அதை பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம். எஸ், வித் பர் ரிலீஸ் நான் பார்க்க போகிறது தமிழக வெற்றி கழகமுடைய ஃப்ளாக் ஆந்தம் தான். ஸோ இது நம்ம இளைய தளபதி விஜய் நினச்சிருங்க. இது நம்ம தளபதி விஜய்க்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் அதையும் தாண்டி இது அவருடைய கட்சிக்கு சம்மந்தமானனால. அண்ட் அந்த கட்சின்றதை தாண்டி அவருடைய இனி வரப்போகிற லைஃப் டைம் அதில் தான் இருக்க போகுது. பிகாஸ் படத்தை ட்ராப் பண்ணிட்டாரு. ஸோ தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சி ஆரம்பித்து அவரோட பொலிட்டிக்கல் என்ட்ரிக்காக தான் இந்த எல்லா விஷயத்தை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இன்றைக்கி நான் நல்ல இந்த ஆந்தம் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அவரோட ஃப்ளாகோடைய ரைஸ் இன்றைக்கி தான். ஸோ நானுமே பார்த்தேன் அந்த ஃப்ளாகோட இது. அண்ட் அந்த ஒரு சின்ன ஒரு ப்ரெஸ் மீட்டர் கூட சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்தை பற்றி இன்னும் அப்புறமா அவர் சொல்கிறேன்னு தான் சொல்லியிருந்தாரு. ஸோ அதையும் நான் பார்த்துக்க முடிப்பேன். இந்த பாட்டை எப்படி இருக்க போகும் தெரியலை. அண்ட் அவருக்குமே படத்துலேயே அப்படி எழுதியிருப்பாங்கன்னா கட்சிக்கு சும்மாவாக இருக்கும். ஸோ எஸ், நாங்கள் இந்த ஒரு பாட்டை ஃபஸ்ட்டு எல்லோரும் சேர்ந்து பார்த்துருந்தோம். ஸோ இந்த பாட்டை எல்லோரும் சேர்ந்து பார்த்துட்டு வந்துடலாம். பிகாஸ் படத்துலேயே அந்தளவுக்கு எழுதுவாங்கன்னா இதுக்கு சும்மாவாக விடுவாங்க. ஸோ எஸ், நீங்களும் வாங்க கூட சேர்ந்து இந்த ஒரு பாட்டை பாருங்கள். அவருடைய ஃப்ளாக் எப்படி இருக்க போகும்னு தெரியலை. அண்ட் பார்த்ததுக்கப்புறம் மற்ற விஷயத்துக்கு இன்னும் டீட்டெயிலாக பேசிக்கலாம். அப்புறம் எங்கள் வீடியோவை ஆரம்பிக்கலாம். ஃப்ளாக் ஆந்தம் ரெடியாக இருக்கேன். ஹியர் வி கோ. மக்கள் ஆசை நிஜமானது. ரொம்ப பிரைட்டா இருக்கு. சொல்லும்போது ரொம்ப பிரைட்டா இருக்கு. அந்த பூனை பேர் தான் என்னன்னு தெரியல. எனக்கு சும்மாதான் எங்கன்னா அவரோட இது இல்லாமல் இருந்துச்சு. அந்த ஸ்மைல்
பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ், நான் அந்த சாங்கோடைய இதை விட நான் அந்த லிரிக்ஸை தான் இப்போ நான் கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப அழுத்தி எழுதியிருக்காங்க. தமிழ்நாட்டுடைய வாவ், தமிழக வெற்றி கழகம் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த கலர்ஸ் கூட நல்லா இருக்குது, கொடியோடைய கலர்ஸ். அதுக்கேற்ற மாதிரி நானும் இன்றைக்கி ட்ரெஸ் பண்ணிக்கி எதிர்பாராதமாக நடந்த ஒரு இன்ஸ்டிங் தான். லைக் என்ன சொல்கிறது, ஒரு இன்ஸ்டிங் இல்லை, ஐ மீன் எதிர்பாராமல் நான் இந்த கலர் கொடுத்துட்டேன். ஸோ இந்த கலர் தான் இருக்குது, yellow ரெட். அண்ட் அதுக்கு பக்கத்தில் 2 யானையோட இது அண்ட் நடுவில் அது பூ. அந்த பூவோட பேர் தான் மறந்துட்டேன், என்ன ஃப்ளவர்னு தெரியலை. பட் எனிவேஸ் நான் வந்து கொடியை முன்னாடியே பார்த்துட்டேன், நான் சொல்லிட்டேன் இருக்கேன். ஸோ நான் ரிலீஸ் பண்ணும்போது கொடியை பார்த்தேன். அண்ட் தளபதியோட ப்ரெஸ் மீட்லேயே சொல்லியிருந்தார் சில விஷயங்களை. ஸோ இவருடைய என்ன சொல்கிறது, அரசியல் என்ட்ரி வந்து இட் வாஸ் ரியலி அன்எக்ஸ்பெக்டட்னு சொல்ல முடியாது. பிகாஸ் இந்த ஒரு டாக் வந்து போய்கிட்டு தான் இருந்துச்சு. தலைவாலே அவர் ஒரு க்ளூ கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அப்போவே அவருடைய ஆரம்பிச்சிருச்சு, தலைவா கத்தியிலே அவரோட இதை ஆரம்பிச்சுட்டாரு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அவருடைய ஆடியோ லான்ச், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சு லாஸ்ட்டு அவர் வந்து ஒரு கட்சியோட என்ன சொல்கிறது, ஒரு கட்சியை உருவாக்கி அதுக்கான ஃப்ளாக் ஆந்தம் கூட உருவாக்கி அந்த ஃப்ளாகை இன்றைக்கி ரைஸ் பண்ணிட்டாரு. ஸோ மென்மேலும் வளர நம்ம தளபதி நம்ம வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கலாம். ஆஸ் ஃபேன்ஸ் எனக்கு ரொம்ப அவர் பிடிக்கும். ஸோ இவரே பொது சேவை எப்படி பண்ண போகிறோன்னு தான் தெரியலை. ஸோ 26 CM பதவிக்கு இவர் வருவாரா, வந்து இவர் அடுத்து என்ன பண்ண போகிறாரு, நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அடுத்து என்ன பண்ண போகிறாருன்னு. ஸோ அவரோட படங்களை நாங்கள் மிஸ் பண்ணோம், அதுதான் மெயின். ஸோ படம் நடிச்சிட்டு கூட போயிருந்தால் சந்தோஷம் தான் படுவேன். பட் என்ன செய்ய, அவரோட கரியர் தாண்டி அவர் வந்து இதுக்கப்புறம் வரப்போகிற அவருடைய லைஃப்பை தான் அவர் வந்து முடிவு பண்ணி லைக் அவர் நமக்காக தான் இந்த விஷயத்த பண்ணுறாரு. ஸோ வி ஷுட் சப்போர்ட் ஹிம் அண்ட் ஹீஸ் பேக்ரவுண்ட்னு சொல்லலாம். ஸோ அதை நாங்கள் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். அண்ட் இந்த பாட்டும் கூட ரொம்ப அழுத்தி லிரிக்ஸ் எழுதியிருக்காங்க. அவருக்கே அப்படியே விஜய் கொடி, மக்கள் கொடி. ஸோ எல்லாமே மக்களுக்கும் அந்த மக்களுக்கும் நம்ம விஜய் சாருக்கும் நமக்குள்ளே இருக்க அந்த ரிலேஷன்ஷிப் அதை ரொம்ப அழகாகவே எடுத்து இந்த ஒரு பாட்டில் காமிச்சிருந்தாங்க. அண்ட் ரொம்ப நல்லா சிங்கர்ஸ் கூட யாருன்னு தெரியல, யாரும் மியூசிக்னு கூட தெரியல, ரொம்ப நல்லாவே எடிட் பண்ணி நம்ம தளபதியோட ஃபேஸ் எல்லாம் போட்டு அப்படியே சிரித்த முகத்தோடு ஆரம்பிச்சிருக்காருல. ஸோ கண்டிப்பாக இவரோட வெற்றியை பார்க்க நான் ரொம்பவே ஆர்வமாக இருக்கேன். என்ன மாதிரி இருக்க பல தளபதி ரசிகர்கள் இருப்பீங்கல்ல, ஸோ அவங்களுக்கும் இது ஒரு பெரிய ஒரு தான். அண்ட் இவங்களுக்கும் இது ஒரு பெரிய ட்ரிபியூட் தான் கொடுப்பேன். எப்போ தளபதி வீடியோ பண்ணாலும் அவங்க அந்த தளபதி ஃபேன்ஸ்க்கு நான் ட்ரிபியூட்டாக கொடுத்துருவேன். ஸோ இந்த வீடியோ அவங்களுக்கே சமர்ப்பணம் தான். அண்ட் நம்ம தளபதியை எடுத்து கொண்டாட வேண்டிய நேரம் வந்து விட்டது. ஸோ லெட்ஸ் கங்க்ராச்சுலேட் ஹிம் ஃபார் ஹிஸ் கட்சி, ஃபார் ஹிஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டி. அண்ட் இன்னும் பார்க்கலாம் ஃபர்தர் அப்டேட்ஸ் என்னென்ன நடக்க போகுன்னு தெரியல. நான் வந்து லாஸ்ட் டைம் படத்தோட அப்டேட் தான் பார்த்தோம். இப்போ வந்து அவருடைய கட்சியோட அப்டேட்டை பற்றி நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். இட்ஸ் ட்ராஸ்டிக் சேஞ்ச். எங்கே இருந்து ஆரம்பிச்சது கடைசி எங்கே வந்து நின்றுருக்குன்றது எனக்கு கூட ஃபீல் பண்ணி இன்னும் யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு வித்தியாசமாக இருக்குது. ஸோ டைமில் படத்தோட அப்டேட்டுக்காக வெயிட் பண்ணுவோம். இப்போ கட்சியோட அப்டேட்டுக்கு வந்துட்டோன்னா காலம் மாறிவிட்டது. ஸோ காலம் மாறிவிட்டதாக நாங்கள் விட்டுற முடியாது. ஸோ நம்மளும் இவருடைய அப்டேட்ஸை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே போய்கிட்டே இருந்தோம்னா இவருடைய அப்டேட்ஸ் கிடைக்கும். ஸோ அதுதான் விஷயம். அண்ட் நல்லபடி இந்த ஒரு பாட்டையும் பார்த்துட்டோம். ஃப்ளாக் ஆந்தம்னோடனே மைண்டுக்கு வந்துருச்சு, கண்டிப்பாக அதை எடுத்து பண்ணிடணும். பிகாஸ் 2-3 ஹவர்ஸ்க்கு ஒரு 3 lakhs மேலே வியூஸ் போயிருக்காங்க. ஸோ இந்த ஒரு அப்டேட் கூட அன்எக்ஸ்பெக்டட். எனக்கு தெரியவே தெரியாது இப்போ விஷயம் நடக்க போகுது. ட்விட்டரில் போய் சும்மா போயிட்டு பார்த்தா டிவிகே பார்ட்டியோட ஃப்ளாக் ஆந்தம் ஏதோ வந்துருச்சு. ஸோ அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம தளபதி விஜயோடைய இந்த நாள் வந்து முக்கியமான ஒரு நாள். ஸோ நமக்கு தான் தெரியாமல் போயிருக்கு. ஸோ ஒரு வழியாக பாட்டையும் பார்த்து முடிச்சிட்டோம், எல்லாத்தையுமே பார்த்து நம்ம கருத்தையும் சொல்லிட்டோம். ஸோ இதையும் தாண்டி உங்களுக்கும் இந்த பாட்டு கேட்டதுக்கப்புறம் இல்லை நம்ம தளபதியோட பொலிட்டிக்கல் என்ட்ரியை பற்றி உங்களுக்கு பல கருத்துக்கள் இருக்கும்ல, கண்டிப்பாக அது படத்துக்கு நடிக்கணும் இந்த மாதிரி தான் சொல்லுவீங்க. அதையும் தாண்டி ஏதாச்சும் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லுங்களேன், நானும் கேட்டு அப்படியே என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்ல. ஸோ எஸ், உங்கள் கருத்துக்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லி விட்டுருங்க அந்த பாட்டை பற்றி, அவருடைய பொலிட்டிக்கல் என்ட்ரியை பற்றி, மேபி அவரோட ஃபியூச்சர் அப்டேட்ஸ் எப்படியா இருக்க போகுதுன்றதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பார்த்துட்டு உங்கள் கருத்து சொல்லிடுங்க. ஸோ இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த இந்த வீடியோக்கு நான் ரியாக்ட் பண்ணணும் இல்லைன்னா அதை பற்றி யாச்சும் பேசணுமா இருந்தால் அதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லி விட்டுருங்க. கண்டிப்பாக நான் பண்ணுறேன். அண்ட் இன்னொரு புதிய வீடியோவில் மறுபடியும் சந்திக்கிறது வரைக்கும் உங்களிடம் விடைபெறும் நான் சிம்பிளி ஹாரி. ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.